ஹாய் ஹலோ வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் லைஃப். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெளியே சரியான மழை. ஸோ அதுக்கு வந்து சூடாக ஏதாச்சும் ஒரு டிஷ் செய்யலாம்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்ட் வந்து ரவையில் வச்சு ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்ட் ரெடி பண்ணிட்டோம். ஒரு பேன் எடுத்துட்டு அதில் வந்து ஒரு கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிட்டு அதில் வந்து சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு, ஏன்னா இந்த ரவைக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிட்டு அந்த கப்லேயே நம்ம எந்த கப்பில் வந்து தண்ணி எடுத்தோமோ அதுலேயே வந்து ரவை எடுத்து அதில் வந்து நம்ம பேனில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கிண்டி விட்டுருங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி கிண்டலைன்னா கட்டி கட்டி அங்கங்கே நின்றும். நல்லா கிண்டி விட்டுட்டு, ஏன்னா அது நல்லா வேகணும், நல்லா சாஃப்டானாதான் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ வந்து அது வந்து அந்த பேனோட மூடியை வச்சு நல்லா மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. வேக விட்டுட்டு அதை எடுத்து வந்து கரண்டியில வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணுங்க. ஏன்னா சூடா இருக்கும், இல்லை ஆற வச்சு கூட நீங்க பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே, ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து கையில வைக்கும்போது நல்லா சுட்டுருச்சு, அதனால கரண்டியில இது பண்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆரவும் கையில எடுத்துட்டு கையில 2 கிலோ நல்லா கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா நல்லா சின்ன உருண்டையா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு அதை வந்து அந்த இடைவெளியெல்லாம் இல்லாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி நல்லா சின்ன உருண்டையா உருட்டிட்டு அதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நல்லா மிதமான சூட்டில் வந்து அடுப்பை வந்து ரெடி பண்ணிட்டு, ஏன்னா வந்து லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா இது வந்து ரவை வந்து உள்ளே வேகாது, வெளியே வந்து நல்லா கருகிரும், உள்ளே வந்து வேகாது. ஸோ வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். இந்த மாதிரி வந்ததும் எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு நல்ல பவுல் எடுத்து அதில் வந்து மிளகாத்தூள் உப்பு போட்டு, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம். பெப்பரை ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு குலுக்குனீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. உண்மையில டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெறுவாயில் சாப்பிடும் போது நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து இதில் சாஸ் தொட்டு கூட சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.